வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரின்னு வச்சுங்களேன், ரொம்ப நீளமாக சொல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கதையை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். கதையோட டைட்டில் கோபம் கோபம் முன் கோபம். இதுதான் இந்த கதையுடைய டைட்டில். நம்ம கங்காதரன் பேரியன் கம்பெனியில் கிளர்க்காக வேலை செய்கிறாரு. உங்களுக்கு தெரியுமே, டேர் ஹவுஸ், பாரிஸ் கார்னரில் பெரிய பில்டிங்கு. அதில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிளர்க்காக இருக்கார். அவருக்கு ஒரு 19-20 வயசு இருக்கிற போது அந்த வேலை கிடைச்சிது. கங்காதரனுடைய அப்பா யார் யார் கையிலையோ காலையோ விழுந்து என் பையன் பியூசி பாஸ் பண்ணிட்டான், இந்த 3வது அட்டம்ப்ட்டுங்கிறத மட்டும் மறைச்சிடுவார். அவருக்கு ஒரு வேலை வேணும் சார், ரொம்ப சின்சியர் பாய் எல்லாம் சொல்லி இல்லையே. பாவம், அவர் கஷ்டப்பட்டு ஏதோ கடைகள்லாம் கணக்கு எழுதி இது பண்ணார். பேரியன் கம்பெனியில் ஏதோ ஒரு கான்ட்ராக்டு, ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவர் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி, நீங்கள் தான் உதவி பண்ணோம், எங்கள் குடும்பம் முன்னுக்கு வரலாம் சொல்லி இல்லை. பையன் கங்காதரனுக்கு பேரியன் கம்பெனியில் ஒரு கிளர்க்கு வேலையை வாங்கி கொடுக்க அந்த வேலையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். கோந்து மாதிரி அதில் ஒட்டிக்கிட்டு ஒரு கிளார்க் என்னென்ன செய்யணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லா மேனேஜருக்கும் ஜாலரை அடித்து கிளர்க்கு வேலையை சின்சியராக பண்ணி முன்னுக்கே வராமல் கிளர்க்காகவே போயிட்டு இருந்தான் ஒரு 30-35 வருஷம். ஆனால் அதுக்கு நடுவில் அவன் பர்சனல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடக்குது. அழகா அட்டகாசமாக காமாட்சி அப்படிங்கிற ஒரு பெண் கிடைக்க, அந்த பெண்ணும் அப்படியே ஜாடிக்கேற்ற மூடி போல் கங்காதரன் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையாட்ட. ஆனால் அவள் சொல்கிற போது மண்டையாட்டு வலை தவிர மற்ற நேரத்தெல்லாம் தனியாக அவன் நினைக்கிறதா சாதிப்பேன். 3 குழந்தைகளை பெற்று பெரிய சாதனையாக பார்த்தியா, நமக்கு 3 முத்துக்கள் மாதிரி 3 குழந்தைகள், அதில் 2 பொண்ணு ஒரு பையன், 3மே பையனாக பிறந்திருந்தா எவ்வளவோ வருமானம் நமக்கு வந்திருக்கோம்லாம் சொல்லி கங்காதரன் புலம்புவார். சரி, அது விடுங்கோ, ஏற்கனவே 3 குழந்தைகள் இருக்கு, போகிறோம், இன்னொரு பையன் ஒன்றுன்னு ஆசைப்படாதீங்கலாம் வயசு சொல்ல. நான் எங்கடி ஆசைப்பட்டேன், நீயே அதை சொல்லி நான் ஆசைப்படுற மாதிரி இல்லை, அவருக்கு இன்னொரு பையன் வேணுமா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஊடல் கூடல் இதெல்லாம் நிறைய நடக்கும். 3 குழந்தைகளும் வளர்ந்து இப்படி படித்து கிடிச்சு எங்கே அவருக்கு அவருடைய வசதிக்கு எல்லாரையும் காலேஜுக்கு ஃப்ரீயாக இருக்கிற கவர்மெண்ட் கொடுக்கறதுல தான் படிக்க வைக்க முடியும். பொண்கள் 2ம் கடன்னு பிஏ ஒன்று பாஸ் பண்ணுது, இன்னொன்று பிஎஸ்சி பாஸ் பண்ணுது. அப்புறம் அதனோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே வேலைகளை தேடி வேலைக்கு போகிறதுங்க. பையன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அவனுடைய +2 முடித்து காலேஜுக்கு போகிறான். அதுக்கு நடுவில் இவருடைய சர்வீஸு கடன்னு ஒரு 20-25 வருஷம் ஓடி போச்சு. இந்த 25 வருஷத்தில் அவருக்கு ஒரே ஒரு ஆசை, அவருக்கு மட்டும் இல்லை, ஒய்ஃப் காமாட்சிக்கும் ஒரு வீடு ஒன்று கட்டி சந்தோஷமாக சொந்த வீட்டில் இருக்கணும்ன்ட்டு. உடனே அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆதம் பக்கம் லந்தம் பக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருந்து, அந்த காலத்தில் அதெல்லாம் காடு மாதிரி இருக்கும், அங்கே போய் ஒரு 1.5 கிரவுண்டை வாங்கி அதில் எல்ஐசியில் லோனை போட்டு ஹவுசிங் லோன்னு ஒரு 30-35 ரூபாய் செலவு பண்ணி வீட்டை கட்டிக்கிட்டு இதெல்லாம் என்ன 1970s. பாவம் அந்த மனுஷன் அதுக்கு வட்டி கட்டி அதை கட்டி வீட்டை, ஏன்னா பிகாஸ் லேண்ட் இருக்கிறதுனால அதை செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு வீட்டுக்கு லோன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் அந்த கடன் முடிகிற வரைக்கும் வீடு எல்ஐசி கம்பெனியில் வச்சுக்கிட்டு இருக்கோம். கடன்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் டாக்குமெண்ட்லாம் கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன வீடை கட்டிக்கிட்டு மொட்டை மாடியெல்லாம் இருக்குது. அந்த வீட்டில் பசங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நந்தம்பாக்கத்தில் அப்படி இப்படி இவர் அங்கே இருந்து பாவம் காலகட்டத்தால் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அதை பிடிச்சி பாரிஸ் கார்னருக்கு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அவருக்கு ஒரே ப்ராப்ளம், எதுக்கும் கோபம் வந்துடும். கோபம். ஆஃபீஸில் கோபத்தை காட்டவே முடியாது, ஏன்னா வேலை போயிடுமோங்கிற பயம். வேலை போய்டும்னா சம்பளம் போயிடும். அதுக்கப்புறம் எப்படி இந்த 3 குழந்தைகளை பொட்டாட்டில் காப்பாற்றுறது பெரிய ப்ராப்ளம். அதனால் அங்கே கப்பு சிப்புன்னு வாய் மூடிட்டு பூஜ்ஜியை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு இருப்பார். ஏன் கதவு மூடமாக இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு வர அழுகியை கட்டுப்படுத்திட்டு இருப்பார். ஆனால் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து
அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், துல்பறக்க அதிகாரம். எல்லாத்தையும் ஆஃபீஸில் இருக்கலாம் விட்டுருவார். இங்கே வந்து ஒய்ஃபை கற்றுவார், குழந்தைகளை பிடிச்சி கத்துவார், சில சமயம் அடிக்கிற வயசு இருந்தால் அடி போடுவார். சின்ன சின்ன விஷயம் சாக்கடை அடிச்சுக்கிச்சுன்னா அதுக்கு கோவம். வாசலில் சாக்கடை அடிச்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒய்ஃப் கேட்டா, என்ன பண்ணுற நீ வீட்டில் 24 hours வீட்டில் தானே இருக்க, ஒரு வாரில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வாசலை சுத்தப்படுத்த வேண்டியது தானே. ஐயோ, கார்பரேஷன் பண்ண வேண்டிய வேலையில் நான் பண்ண முடியுமா? அதெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. கார்பரேஷன் அவன்னு பாரு என்ன நாற்றம் அடிக்கிறது சனியன். வீட்டுக்குள்ளே வந்து 2 படி ஏறுறதுக்குள்ளே மூக்க புத்தின்னு வர வேண்டியிருக்கு. வரவங்கெல்லாம் நினைப்பாங்க அது இதுன்னு சொல்லிட்டு, அதாவது நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் வயசு என்ன எதிர்பார்ப்பார். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஏதாவது அழுக்கு இருந்தால் அதுக்கும் அப்படி. பாத்ரூம் லெட்டர்லாம் க்ளீனாக இருக்கணும். அண்டு காலையில் எழுந்த உடனே அந்த ஹிண்டு பேப்பர் அவர் டேபிளில் இருக்கணும். நல்லா மணக்க டிகாக்ஷன் காஃபி வரணும். இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பர். குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருந்தது அந்த காலத்தில். இப்போது ஆனால் ஒய்ஃப் வந்து கரெக்டாக எழுதி பண்ணிகிட்டு இருந்தா பாவம். ஏன்னா சரி, இந்த வருஷம் ஒரு காலையில் எழுந்து ஒரு 2 மணி நேரம் தொந்தரவு கொடுப்பார். அப்புறம் போகிறாருன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வருவார். ஸோ அதனால் செஞ்சு தொலைச்சிருவோம்னு சொல்லிவிட்டு நைட்டு அவர் வரும்போது அவருக்கு வேணுங்கிற சாப்பாடு சப்பாத்தி கிப்பாத்தி பண்ணி அதுக்கு ஒரு சப்ஜியை பண்ணிட்டுருவாங்க. ஸோ வாழ்க்கையை ரொம்ப சிக்கனமாக அழகாக நல்லபடியாக நடத்தி பொண்கள் கல்யாணத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிற கவலை. அதுக்கு நடுவில் வீட்டுக்கு மாதம் மார்ட்கேஜ் பே பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணி இந்த கோபதாபத்தில் ஆனால் உடனே ஒரு 5 minutesல மறந்துடுவார் பாவம். கங்காதரன் தகமான மனுஷன், கோபம் வந்தாலும் டக்குன்னு மறந்துடுவார். அப்பாவுக்கு கோபம் வந்தால் ஒரு 5 நிமிஷம் வீடு சத்தமாக இருக்கும், அதாக இருக்கும். அப்புறம் காகரன் சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு என்ன கோச்சுட்டேனா என்னவோ தெரியல, திடீர்னு கோவம் வந்துடுறது. நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கோவமே பட மாட்டேன். இந்த குழந்தைகள்லாம் பிறந்தப்பறம் தான் கோவம் வருது. நானும் உங்கள் அம்மா மீனாட்சியும் கல்யாணம் புதுசில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் தெரியுமா. நீங்கள்லாம் ஒன்றொன்னா பிறந்தேள், கூடவே கோபமும் வந்துடுது அது சொல்லி அவரே சிரிச்சுப்பார், அவரே இது பண்ணுவார். அதே நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு சின்ன குப்பை கிடந்ததுன்னா உடனே கோச்சிட்டு குழந்தைகளை திட்டுவார். எல்லாம் க்ளீனாக இருக்கணும், எடுத்த இடத்துல வைக்கணும், வீட்டில் குப்பையே இருக்கக்கூடாது, அப்பப்போ பெருக்கி பழகுங்க, நாளைக்கு மாமியார் வீட்டில் போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பொண்களை கட்டுவார். அப்படி இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு பழகி போச்சு. ஐயோப்பா நம்ம அப்பா ஏதோ கத்துவார் வைப்பார் போவார், பட் பேசிக்கலி குட் மேன் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்படி இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்டு வீட்டுக்கு அப்பப்போ அவங்கள தேடி அவங்க ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கெஸ்ட்டு சொந்தக்காரங்கெல்லாம் வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, ஒரு 15 நாள் இருக்க வேண்டியிருக்கு சென்னையில். அதான் நீ ஆதம் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தையோ, இங்கேருந்து கோர்ட் ரொம்ப தள்ளிய. பரவாயில்ல, காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து போயிட்டேன்னா ஒரு 9 மணிக்கு போயிட முடியாதா? ஒரு நாளைக்கு நீ அதை காட்டு, வழியை காமிச்சிட்டேன்னா போகிறோம், உங்கள் ஆஃபீஸ் அது பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னியே. சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி தேவையில்லாத சொந்த பந்தங்கள் தொந்தரவு அது இதெல்லாம் வந்தாக்கா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் ஹோட்டல்லையே போய் தங்க முடியும் பாவம். இந்த காலத்தில் அது ஃபேஷன் ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது, அஃபோர்டும் பண்ண முடியாது. சொந்த பந்தம் இருந்தால் அங்கே தான் வருவாங்க. அப்படிலாம் இருக்கிற போது நம்ம கங்காதரன் ஒரு தடவை 4-5 கெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 8 நாள் இருந்துட்டு வீட்டையே கன்றாவியாக்கி விட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு கோபம் இருக்குது, எல்லாம் போயிட்டு தொலைச்சிட்டாங்கங்களா. மிசரபிள் ஃபெல்லோஸ் இந்த மாதிரி வந்து உயிர் எடுக்கிறானுங்க. என்ன குடும்பம் அது? எல்லாம் வந்தாங்க போனாங்க, சந்தோஷமாக இருக்கணும். கூட உனக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்களா கிச்சனில்? ஒன்றும் பண்ணல. உட்காந்து சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாம் சொல்ல சச்சா இந்த மாதிரி பீப்புளை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அதுன்ட்டு அவங்க மேலே உள்ள கோபத்தை வீட்டில் எல்லாத்தையும் காட்ட, ஐயோ ப்ளீஸ் உங்கள் கோபத்தை விடுங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் குச்சி கத்துவார். ஆனால் ஒரு 5 minutesக்கு அப்புறம் அடங்கிடுவார். அதுக்கப்புறம் அவரே யோசித்து பார்த்து மன்னிப்பு கேட்டு ஐயோ கோச்சுட்டேனா, சாரி இந்த கோபம் இப்படி வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதாக பண்ணுவார். அப்படியாக ரொம்ப க்ளீன் ஹேபிட்ஸ் உள்ள மனுஷன், நல்ல மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது ஆஃபீஸில் மேனேஜர் வாங்குன்னு வாங்கியிருந்தார். அந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட என்னங்க காஃபி வேணுமா, இல்லைன்னா நேர சப்பாத்தி அண்ட் சப்ஜியெல்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, போறண்டி நீயும் காஃபியும் 8 மணிக்கு வந்திருக்க வீட்டுக்கு, காஃபி சாப்பிட்ற நேரமா அது? பசி உயிர் போகிறது. ஆஃபீஸில் எல்லாம் மேனேஜர் கற்றுன்னு கத்துறான் ராஸ்கல் இப்படின்னு சொல்லிவிட்டு கைகாலெலாம் வேண்டிய குளியல் போடணும், எனக்கு வேர்த்து கொட்டியிருக்கு, ரொம்ப சம்மர் தாங்க முடியல அப்படின்ட்டு பாத்ரூம் போனால் பசங்க பாவம் அவங்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு பக்கெட்டில் துணிகளை போட்டு வைக்க
இவருக்கு போன உடனே லேசாக காலில் அடிச்சிருச்சு ஒரு பக்கெட்டு. சின்ன வீடு தானே, சின்ன பாத்ரூம், அதுவும் பாசி ஈசி அதெல்லாம் இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தான் ஒரு சம்சாரி அந்த பொம்பளை எவ்வளோ தான் க்ளீன் பண்ணுவாங்க பாவம், வேலைக்காரி வச்சுக்கிறதுக்கு வசதி கிடையாது. அதனால் அங்கே போயிட்டு காலில் லேசாக அந்த பக்கெட் அடித்த உடனே கோபத்தில் ஓங்கி ஒரு விட்டார் அந்த பக்கெட்டை. அவ்வளவுதான், இந்த காலு பாசியில் வழுக்கி கட்டீர்னு கீழே விழுந்து தலையில் பயங்கர அடி. ஸ்பாட்லேயே மனுஷன் he kicked the bucket. போயிட்டாரு. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். அதாவது he really kicked the bucket. இவர் கேஸில் அது உண்மையிலே நடந்துருச்சு. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.